குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிசிக்கான ஐஎன்எம் கிளாஸஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஐரோப்பியர்களின் வருகை போன பார்ட்டில் பார்த்தோம். அந்த ஐரோப்பியர்களோட வருகையில் யார் யார் வந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அதில் பிரிட்டிஷ்காரங்களை பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளை ஒரு 250 ஆண்டுகள் நம்மளை ரூல் பண்ணது பிரிட்டிஷ் தான். அப்போ எப்படியெல்லாம் இந்த பிரிட்டிஷ் நம்ம மேலே அதிகாரத்தை செலுத்துகிறாங்க, எப்படியெல்லாம் பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க நமக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சாங்க, என்னெல்லாம் கெட்டது செஞ்சாங்க அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ பிரிட்டிஷ் அனுமதி வாங்கினாங்க, கோட்டைகள் கட்டினாங்க, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதோட தொடர்ச்சியாக நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி, பிளாசிப்பூர், பேட்டில் ஆஃப் பிளாசி. பிளாசிப்போர் நடக்குது 1757 பிளாசிப்போர் நடக்குது. அப்போ இந்த பிளாசிப்போரில் பிரிட்டிஷுக்கும் முகலாயர்களுக்கும் நடக்கும். இந்த பிளாசிப்போர் யார் யாருக்கு நடுவில் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கும் முகலாயர்களுக்கும். அதை நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக யார் என்ன அப்படின்லாம் பார்க்கணுமான்னா தேவையில்லை, அந்தளவு அவசியம் இல்லை. பிரிட்டிஷ்க்கும் முகல்ஸுக்கும் நடக்கும். ஸோ இந்த போரில் பிரிட்டிஷ் தான் ஜெயிப்பாங்க ஆப்வியஸாக. இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா ராபர்ட் கிளைவ். இந்த போரில் பிரிட்டிஷ் அரபு நின்றவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ராபர்ட் கிளைவ். அடுத்து பார்த்தா 1764 அக்டோபர் 22 பக்சார் போர் நடக்கும். பக்சார் வார். பக்சார் போர். ஸோ இதுவும் மறுபடியும் யார் யாருக்கு நடுவில் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கும் முகலாயர்களுக்கும் தான். பிரிட்டிஷ் வர்சஸ் முகலாயர்கள். இதுலேயும் யார் ஜெயிக்கிறா? பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. இதுலேயும் ஜெயிக்கக்கூடிய நபர் யாருன்னா பிரிட்டிஷ் தான். ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுத்ததே முகலாயர்கள் தான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நவீன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அந்த முகலாயர்களை மொத்தமாக ஒடுக்கிடுறாங்க பிரிட்டிஷ். அப்போ இந்த 2 போரும் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் வேறு ஒன்றுவதற்கான காரணம். அதில் ஃபஸ்ட்டாக பிளாசிப்போர். சரிங்களா? அப்போ இதோட தொடர்ச்சியாக இந்த பக்சார் போர்லேயும் நமக்கு இந்த பிரிட்டிஷ் சைடு நிற்கிறவர் யாருன்னா அந்த ராபர்ட் கிளைவ் தான். பக்சார் போர்லேயும் பிரிட்டிஷ் சைடில் நின்று சண்டை போடக்கூடிய நபர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். ஆக்சுவலாக ராபர்ட் கிளைவ் அவங்க அப்பா அம்மாவால் வெறுக்கப்பட்ட ஒரு நபர். வெறுக்கப்பட்டனா அவர் நல்ல பையன் கிடையாது. அவர் படிக்க மாட்டார், ஸ்கூலுக்கு போக மாட்டார், ஊருவெல்லாம் போயிட்டு சண்டை வாங்குவார், சண்டை போட்டு இருக்கிறவங்களோட மண்டையெல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர். ஆனாலும் அவங்க அப்பா அம்மா அடித்து விரட்டின ஒரு நபர் தான் ராபர்ட் கிளைவ். ஸோ அவர் இங்கே அந்த சண்டை போடுற விஷயத்தை இங்கே செஞ்சு அவர் ஜெயிக்கிறாரு. அப்படிப்பட்ட ராபர்ட் கிளைவை இந்த பக்சார் போருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெங்காலுடைய திவானியாக மாற்றுறாங்க. பெங்காலுடைய திவானி அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்காலுடைய திவானி நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெங்காலோட கவர்னராக மாற்றுறாங்க. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெங்காலோடைய கவர்னராக மாற்றுவாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ராபர்ட் கிளைவ் பெங்காலோட கவர்னராக மாறின பிறகு அவர் டியூவல் ரூல் அப்படின்னு ஒன்று போடுறாரு, இரட்டை சட்டம். ராபர்ட் கிளைவ் பெங்காலோடைய கவர்னராக மாறின பிறகு அவர் ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு. அது என்ன அப்படின்னா இரட்டை சட்டம். இந்த இரட்டை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா வர்த்தக நடவடிக்கைகளை, அதாவது கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். முதல் விஷயம் இந்த இரட்டை சட்டம் சொல்லக்கூடியது கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் வர்த்தக நடவடிக்கைகள். இந்த வர்த்தக நடவடிக்கைகள் இந்த வர்த்தக நடவடிக்கைகளை இனிமேல் யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னா கம்பெனி அப்படின்னா அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஜான் கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்க. அடுத்தது ரெவன்யூ, தட் இஸ் வரி வசூல் செய்யறது. வருவாய்த்துறை சார்ந்த
அல்லது வரி சார்ந்த ரெவன்யூ சார்ந்த விஷயங்களை யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னா ராபர்ட் கிளைவ். அதாவது அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இனிமேல் பொருளை விற்கிறது, பொருளை வாங்குறது, பொருளோட மூலப்பொருள் எடுத்துகிட்டு வர்றது, அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக செய்கிறது, இதெல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா கம்பெனி அப்படின்னு சொன்ன இந்த ராபர்ட் கிளைவ் அடுத்து என்ன சொல்கிறாரு, வரி வசூல் செய்கிற வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் வரி வசூல் செய்கிறப்போ அளவே இல்லாமல் அவ்வளோ பணத்தை இங்கேருந்து வரியாக வாங்குறாரு. நிறைய பணம் இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, வரியாக வாங்கிட்டே இருக்காரு. அப்படி வரியாக வாங்கின பணம் எங்கே போகணும் அப்படின்னா லண்டனுக்கு தான் போகணும். ஏன்னா அங்கே வந்து லண்டனுடைய மகாராணியாக இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் ராணி அவங்க தான் வந்து அனுமதி கொடுத்தாங்க இந்தியா கூட வர்த்தகம் செய்ய. அப்போ அவங்களுக்கு அந்த பணம் போகணும். ஆனால் இங்கேருந்து போகவே இல்லை. சரிங்களா? ஸோ இதுக்கு வேணால் வருஷம் 1765 அவர் திவானியை போட்டிருப்பாங்க. அந்த வருஷத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 1765. அப்போ இந்த பணம் லண்டனுக்கு போக வேண்டிய பணம் லண்டனுக்கு போகலை. இப்போ அந்த ராணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லது அங்கே உள்ள லண்டனில் உள்ள நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி ராபர்ட் கிளைவ் பண்ணக்கூடிய அந்த திருட்டுத்தனங்கள்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு சட்டம் போடுறாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் இந்தியா. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1773. இந்திய ஒழுங்குமுறை சட்டம், அதாவது இந்தியாவை ஒழுங்குபடுத்துதல். இந்திய ஒழுங்குமுறை சட்டம் 1773. இப்போ ராபர்ட் கிளைவ் பதவியிலிருந்து தூக்கிடுறாங்க. அவர் வந்து ஊருக்கு போகும்போது மூட்டை மூட்டையாக பணம் பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் பதவியிலிருந்து தூக்கிடுறாங்க. சரிங்களா? அதை தாண்டி இந்த சட்டத்தை போட்டவர் யாருன்னா அவரோட பேர் வந்து நார்த், NORTH. இந்த சட்டத்தை போட்டவரோட பேர் யாருன்னு அப்படின்னா நார்த். ரைட்டா? இந்த சட்டத்தை போட்டவரோட பேர் நார்த். சரியா? அப்போ இந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு விஷயம் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் இந்தியா. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவை மத்தியமயமாக்குதல். இந்தியாவை மத்தியமயமாக்குதல். இந்தியாவை மத்தியமயமாக்குதல். அதாவது இது என்ன பாயிண்ட் இது சொல்லுது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ராபர்ட் கிளைவ் எங்கே கவர்னராக இருந்தார், பெங்காலில் கவர்னராக இருந்தார். இந்த பெங்கால் அப்படின்றது ஒரு மாகாணம், அதாவது மாநிலம்னு நம்ம சொல்கிறது, அதோட பெரிய அளவு மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ராவின்சஸ். பெங்கால். இந்த பெங்காலுக்கு கீழே இனிமேல் என்ன வரப்போகுது அப்படின்னா பாம்பே வரப்போகுது. பெங்காலுக்கு கீழே பாம்பேவும் மெட்ராஸும். பெங்காலுக்கு கீழே பாம்பேவும் மெட்ராஸும் வரப்போகுது. இப்போ பெங்காலுக்கு ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் பேர் கவர்னர் ஜெனரல். பெங்காலுக்கு இருக்கக்கூடிய தலைவரோட பெயர் என்ன அப்படின்னா கவர்னர் ஜெனரல், அதாவது தலைமை ஆளுநர். தலைமை ஆளுநர். இந்த பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும் தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு பேர் கவர்னர், அது ஆளுநர். அது ஆளுநர். ஸோ இந்த மத்தியமயமாக்குதல் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்படுது. அப்போ கிட்டத்தட்ட இந்த பெங்கால்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைய தேதிக்கு, பாம்பே மெட்ராஸ் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்ற விஷயம் அங்கேயே உருவாக்கப்படுது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ அங்கே உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கவர்னர் ஜெனரல்ன்ற போஸ்ட் உருவாக்கப்பட்டது இல்லையா, அப்போது ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யார்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா அது வாரன் ஹேஸ்டிங். வாரன் ஹேஸ்டிங் இவர் தான் பெங்காலுக்கு முதல் கவர்னர் ஜெனரல். இந்தியாவுக்கு கிடையாது, பெங்காலுக்கு. வாரன் ஹாஸ்டிங். ஏன்னா பெங்காலுக்கு கீழே 2 தான் வருது, ஒன்று பாம்பே வருது, இன்னொன்று மெட்ராஸ் வருது. மற்ற மாகாணங்கள் வந்தபோது தான் அது இந்தியான்னு மாறும், அது 1800களில் மாறும். சரிங்களா? அப்போ அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, இந்த பிரிட்டிஷ் சார்ந்து அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னா அவங்க ஒரு சட்டம் போட்டு இங்கே தங்களுக்கான கவர்னர் ஜெனரலை நியமிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்தியாவை முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா 1717 தட் இஸ் 1717
ஃபார்மன் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பார்மன் ஒப்பந்தம், ஃபார்மன் ட்ரீட்டி. சரிங்களா? யாரு கூட யார் ஃபார்மன் ஒப்பந்தம் போடுறா? முகலாய மன்னனா, குறிப்பா பிற்கால முகலாய மன்னன் ஃபருக்ஷியார். பிற்கால முகலாய மன்னன் ஃபருக்ஷியார். இந்த பாயிண்ட் வந்து நம்ம முகலாயர் பார்க்கும்போதே படித்தோம். ஸோ ஃபருக்ஷியாருக்கும் ஜான் சர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயருக்கும் நடக்கக்கூடியது ஃபார்மன் ஒப்பந்தம். ஜான் சர்மன். இது என்ன? இந்தியா முழுக்க நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்தியா முழுக்க வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்மன் ஒப்பந்தத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம்னு போட்டுக்கோங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம் எதுன்னா ஃபார்மன் ஒப்பந்தம். ரைட்டா? கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம். அப்போ இப்படி பிரிட்டிஷ் உள்ள வந்து மொத்தமாக நம்மளை ஆதிக்கத்தை பிடிக்கிறாங்க, மொத்தமாக நம்மளுடைய நாட்டை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷோடைய செயல்பாடுகளில் 3 செயல்பாடு பார்க்கணும். ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பிரிட்டிஷோடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவங்களுடைய பொருளாதார அல்லது வர்த்தக நடவடிக்கைகள். 2வது எஜுகேஷன், கல்வி சார்ந்து பிரிட்டிஷ் நம்ம நாட்டில் என்ன பண்ணாங்க, எஜுகேஷன். 3வதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சோஷியலி, சமூகம் சார்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டி. அப்போது பொருளாதார நடவடிக்கைகள், கல்வி நடவடிக்கைகள், சமூக நடவடிக்கைகள் அப்படின்னு 3ஆ எடுத்துக்கிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதாரம் சார்ந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பொருளாதார நடவடிக்கையில் ஃபஸ்ட்டு எது வருது? பொருளாதார நடவடிக்கையில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும்னா ஜமீன்தாரி முறை, ஜமீன்தாரி சிஸ்டம். பொருளாதாரத்தில் முதல்ல எது வருது அப்படின்னா ஜமீன்தாரி முறை. அந்த ஜமீன்தாரிக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா ஜாகீர்தாரி முறைன்னு பேர் இருக்கு. ஜாகீர்தாரி, ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி. வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா மல்குசாரி, மல்குசாரி, மல்குசாரி முறை, மல்குசாரி முறை. அப்படி இல்லைன்னா பிஸ்வேதாரி, பிஸ்வேதாரி. பிஸ்வேதாரி இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜமீன்தாரி முறை தான். ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குசாரி, பிஸ்வேதாரி இது எல்லாமே ஒரே முறை தான் குறிக்குது. இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இது இல்லாமல் இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், நிரந்தர தீர்வு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரந்தர தீர்வு சட்டம், நிரந்தர தீர்வு சட்டம். இது கொண்டு வந்த வருஷம் எப்போ அப்படின்னா 1793. இது கொண்டு வந்த வருஷம் 1793. இதை கொண்டு வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா காரன்வாலிஸ். இது கொண்டு வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா காரன்வாலிஸ். காரன்வாலிஸ். சரிங்களா? நிரந்தர தீர்வு சட்டம். அப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒரு நிலம் இருக்கு, நிலம் யாரோடையது அப்படின்னா விவசாயியோடையது. நிலம் விவசாயியோடையது. அந்த விவசாயிகிட்ட நிலத்தை பிரிட்டிஷ் பறித்து அவங்கள்ட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி அவங்க வந்து ஜமீன்தார்கிட்ட கொடுக்குறாங்க. ஜமீன்தார்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப அந்த நிலத்தை மறுபடியும் அந்த விவசாயிகிட்ட கொடுப்பாரு. இப்போ விவசாயி விவசாயம் பண்ணிட்டு வரி பணத்தை யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா ஜமீன்தார்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஜமீன்தார் அந்த பணத்தை திரும்ப யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாரு. இதுதான் ஜமீன்தாரி முறை. ஒரு நிலம் விவசாயிகிட்ட இருக்கு, அந்த விவசாயிகிட்ட பிரிட்டிஷ் வந்து நிலத்தை பிடுங்கி ஜமீன்தார்கிட்ட கொடுக்குறாரு, ஜமீன்தாரி விவசாயிகிட்ட கொடுக்குறாரு, விவசாயி வரி பணத்தை ஜமீன்தாருக்கு கொடுக்குறாரு, ஜமீன்தார் அந்த வரி பணத்தை பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ வரி பணம் அப்படின்னா 11க்கு 10.
இந்த 10% 10 பங்கு பிரிட்டிஷ்க்கு போயிடும். அதாவது 11 மூட்டை நெல் இருக்குன்னா அதில் 10 மூட்டையை பிரிட்டிஷ்காரங்க எடுத்துப்பாங்க, மீதி ஒரு மூட்டையை ஜமீன்தார் எடுத்துப்பார். அவங்க பார்த்து ஏதாவது கொடுத்தா தான் இந்த விவசாயிகளுக்கு உணவு அல்லது பணமோ ஏதோ ஒன்று. அப்போ இது ரொம்ப கொடுமையான ஒரு முறையாக இருக்குது. இந்த விவசாயிகள் மிக கொடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜமீன்தாரி முறையில். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 19% நிலம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 19% நிலம் எந்த முறைக்கு கீழே வருது அப்படின்னா ஜமீன்தாரி முறைக்கு கீழே வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 19% நிலம் எந்த முறையில் வருது? ஜமீன்தாரி முறையில் வருது. எந்தெந்த ஊரெல்லாம் வந்துருது அப்படின்னா பெங்கால், பீகார், ஒடிசா, பெங்கால், பீகார், ஒடிசா, யூபி யூனியன் பிரதேசம், பெங்கால், பீகார், ஒடிசா யூனியன் பிரதேசம், இதெல்லாம் ஜமீன்தாரி முறைக்கு கீழே வரக்கூடிய நிலங்களாக பார்க்கப்படுது. சரிங்களா? இதில் ஏதாவது மெரிட் இருக்கா, இந்த ஜமீன்தாரி முறையில் ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னா எதுவும் நன்மை கிடையாது. பட் ஆனால் ஜென்ரலாக ஒரு நன்மையை சொல்லலாம். என்ன நன்மை அப்படின்னா வேஸ்ட் லேண்டு, இந்த தரிசு நிலம் மற்றும் காடுகள், இந்த வேஸ்ட் லேண்டு காடு இதில் கூட விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து மெரிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க 8th புக்கில். சரிங்களா? இது அவங்களுடைய பொருளாதாரத்தில் முதல் முறை. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா ரயோத்வாரி சிஸ்டம். ரயோத்வாரி சிஸ்டம் 1820. இதை கொண்டு வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா தாமஸ் முன்ரோ. இந்த ரயோத்வாரி முறையை அறிமுகம் செய்யக்கூடிய நபர் யார் அப்படின்னா அது தாமஸ் முன்ரோ. இந்த தாமஸ் முன்ரோ கூட யார் வரா அப்படின்னா அலெக்சாண்டர் ரீடு. தாமஸ் முன்ரோ கூட யார் வருவா? அலெக்சாண்டர் ரீடு. தாமஸ் முன்ரோ கூட யார் வருவா அப்படின்னா அலெக்சாண்டர் ரீடு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ரயோத்வாரி முறை அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே நில உரிமையாளர் யார்? லேண்டோடைய ஓனர். இப்போ ஜமீன்தாரி முறையில் லேண்டோட ஓனர் வந்து ஜமீன்தார். இங்கே லேண்டோட ஓனர் யாருன்னா அந்த பெசன்ட் தான். பெசன்ட் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம், ஃபார்மர். பெசன்ட் அப்படின்னா ஃபார்மர். அப்போ அந்த ஃபார்மரே அந்த நிலத்துக்கு உரிமையாளராக இருந்துக்கலாம். அப்போ இங்கே எப்படி வரி வாங்குறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நேரடியாக வரி வாங்கிப்பாங்க ஃபார்மர்கிட்ட இருந்து. இதுவே அந்த நிலம் ட்ரை லேண்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நீர் இல்லாத ஓரளவு காஞ்ச நிலமாக இருந்துச்சுன்னா அவங்க 50% டேக்ஸ் கட்டணும். அதாவது 10 மூட்டை நெல் இருக்குன்னா அது வந்து அவங்க 5 நெல்லை கொடுத்துடணும், 50%. இதுவே அந்த நிலம் வெட்லேண்டாக இருந்துச்சுன்னா, ஈர நிலமாக இருந்துச்சுன்னா அவங்க 60% டேக்ஸ் கட்டணும். ஸோ ட்ரை லேண்டாக இருந்தால் 50%, வெட்லேண்டாக இருந்தால் 60% வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த ரயோத்வாரி முறையில் கிட்டத்தட்ட 51% நிலம் வருது. 51% நிலம் வந்துடுது. எந்தெந்த ஊரெல்லாம் வருது அப்படின்னா மெட்ராஸ், பாம்பே, அசாம், கூர்க், COORG, கூர்க் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதி கூர்க். ஸோ இதெல்லாம் இந்த ரயோத்வாரி முறைக்கு கீழே வந்துடுது. சரிங்களா? பட் ஆனால் இந்த ரயோத்வாரி முறை அறிமுகம் செஞ்சது 1820 இருந்தாலுமே கூட 1792 பார் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க ஒரு முன்னோட்டமாக. பார மஹால். ஸோ ரயோத்வாரி முறை அப்படின்னு கேட்டால் அது வந்து தாமஸ் முன்ரோ 1820 தான். முன்னோட்டம்னு கேட்டாங்க அல்லது ஒரு முன்கூட்டியே எங்கே அறிமுகம் செஞ்சாங்கன்னா பார மஹாலில் ஆல்ரெடி அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இது அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் 2வது நடவடிக்கை. 3வது பிரிட்டிஷுடைய பொருளாதார நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா மகள்வாரி முறை. 3வது சிஸ்டம் மகள்வாரி சிஸ்டம். 3வது மகள்வாரி முறை. இதில் இந்த மகள் அப்படின்ற வார்த்தை MAHL, மகள் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா கிராமத்தை குறிக்குது, கிராமம்.
மகள்வாரி முறை என்பது கிராம முறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப், இந்த மகள்வாரி முறை அப்படின்றது மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறையுடைய மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி முறையுடைய ஒரு நவீனமாக்கப்பட்ட ஜமீன்தாரி முறை தான், அல்லது மாறுபட்ட ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மகள்வாரி முறை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா 1822 1822 1822 ஹால்ட் மெக்கன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 1822 ஹால்ட் மெக்கன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், இவர் தான் அதை அறிமுகம் செய்கிறார். ஹால்ட் மெக்கன்சி இவர் தான் மகள்வாரி முறையை அறிமுகம் செய்வார். ஒரு சில இடத்துல வில்லியம் பெண்டிங்னு கொடுத்துருப்பாங்க, பட் அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1833 வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுவார்னா இதில் ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வருவார். 1833 வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுவார்னா இதில் ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வருவார். அது அவர் எங்கே கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா ஆக்ரா மற்றும் அவாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர், ஆக்ரா மற்றும் அவாத், இந்த இடங்களில் வில்லியம் பெண்டிங் கொண்டு வந்திருப்பாரு, சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு. ஹால்ட் மெக்கன்சி கொண்டு வந்த மகள்வாரி முறை எந்தெந்த ஊர்களில் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், தென் பாகிஸ்தான். பஞ்சாப், ராஜஸ்தான், பாகிஸ்தான், இதெல்லாம் இந்த ஹால்ட் மெக்கன்சி கொண்டு வந்தது. ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா பஞ்சாப், பாகிஸ்தான், ராஜஸ்தான், இதுதான் ஆன்சர். வில்லியம் பெண்டிங் கொண்டு வந்த சீர்திருத்தம் எந்த ஊருன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆக்ரா மற்றும் அவாது போட்டிங்கன்னா போதுமானது. சரியா? அப்போது இங்கே வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கேயும் லேண்டோடைய ஓனர் யாருன்னா ஃபார்மர் தான். இந்த மகள்வாரி முறையிலேயே லேண்டோட ஓனர் யார்? அது ஃபார்மர் தான், விவசாயி தான். ஆனால் டேக்ஸ் கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா கிராம தலைவர். டேக்ஸ் கலெக்டர் அவர் வந்து வில்லேஜ் ஹெட்மேன், கிராம தலைவர். இவர் தான் வரி வசூல் செய்கிறவர். இதுக்கு முன்னாடி பார்த்த ரயோத் வரி முறையில் ஃபார்மர் நேரடியாக பிரிட்டிஷ்கிட்டேயே அந்த வரியை கொடுத்துருவார். ஆனால் இங்கே அவர் நேரடியாக கொடுக்கல. ஃபார்மர் வந்து வில்லேஜ் ஹெட்மேன், கிராம தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கிராம தலைவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா லம்பார்டார். கிராம தலைவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா லம்பார்டார். கிராம தலைவருக்கு இன்னொரு பெயர் வந்து லம்பார்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இங்க 60% 70% வரை வரி வாங்குறாங்க. 60% 70% வரி வாங்குறாங்க. அப்போ இதுவரை பார்த்தது பிரிட்டிஷோடைய பொருளாதார நடவடிக்கைகள். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாவதா பிரிட்டிஷோடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ், கல்வி சார்ந்த நடவடிக்கைகள். அப்போ கல்வி சார்ந்து பிரிட்டிஷ் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அல்லது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1781 கல்கத்தா மெட்ராஸா காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜை உருவாக்குறாங்க. கல்கத்தா மதராசா கல்லூரி அப்படின்னு எங்க உருவாக்குறாங்க அப்படின்னா கல்கத்தாவில். அப்படின்னு கல்கத்தாவில் உருவாக்குறவங்க, உருவாக்கக்கூடிய நபர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். இவர் தான் இந்தியாவுடைய பெங்காலுடைய முதல் கவர்னர் ஜெனரல்னு பார்த்தோம் இல்லையா? இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா இது ஒரு முஸ்லீம் கல்லூரி, இது ஒரு முஸ்லீம் காலேஜ்.
அப்போ இங்கே என்னென்ன மொழிகள் சொல்லித்தரப்படுது அப்படின்னா அரபு மற்றும் பெர்ஷியன். அரபு மற்றும் பெர்ஷியன், அதாவது அரபு மொழியும் பாரசீக மொழியிலையும் இங்கே பாடம் எடுக்கிறாங்க. அரபு மற்றும் பாரசீகம். இது கல்கட்டா மட்ராஸா காலேஜில் நடக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, 1784 ஏசியாட்டிக் சொசைட்டி காலேஜ் அப்படின்னு ஒரு கல்லூரி உருவாக்குறாங்க. ஏசியாட்டிக் சொசைட்டி காலேஜ், இது கல்லூரி பேர் ஆங்கிலத்திலே எடுத்துக்கலாம். ஏசியாட்டிக் சொசைட்டி காலேஜ். இது எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில், யூபியில். இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி காலேஜ் அப்படின்றது உருவாக்குறவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ். ஏசியாட்டிக் சொசைட்டி கல்லூரியை உருவாக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வில்லியம் ஜோன்ஸ். இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் கல்லூரி. இந்த கல்லூரி கிறிஸ்டியன் கல்லூரி, சரிங்களா? இந்த கல்லூரி கிறிஸ்டியன் கல்லூரி. சாரி, கல்லூரி வந்து உத்தரப்பிரதேசம் கிடையாது, வங்காளம். ரைட்டா, வங்காளம். அடுத்தது 1791 பெனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ். பெனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், பெனாரஸ் சமஸ்கிருத கல்லூரி, இதுதான் உத்தரப்பிரதேசம். பெனாரஸ் சமஸ்கிருத கல்லூரி. இதை உருவாக்கக்கூடிய நபர் யாருன்னா ஜொனாதன் டன்கன். ஜொனாதன் டன்கன். ஜொனாதன் டன்கன் இவர் தான் பெனாரஸ் சமஸ்கிருத கல்லூரியை உருவாக்குவார். அப்போ இது என்ன கல்லூரியாக இருக்கும் ஆப்வியஸாக அப்படின்னா இது ஒரு ஹிந்து காலேஜ். இது ஒரு ஹிந்து கல்லூரி, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற பேரில் பிரித்து வைக்கிறான். விச் மீன்ஸ் முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து அப்படின்னு வெவ்வேறு விதமாக கல்லூரிகளை 3 மதத்துக்கான கல்லூரியாக உருவாக்குறான். அப்போ அவனுடைய பாலிசியாக பார்த்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் தான். அதை அவன் தெளிவாக பண்ணுறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1823 வாக்கில் 1823 ஜெனரல் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு ஒரு குழு, கல்விக்கான பொது விவகார குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், கல்விக்கான பொது விவகார குழு. இது என்னன்னா என்ன லாங்குவேஜில் இந்தியர்களை படிக்க வைக்கணும். இதில் ஒரு 10 பேர் இருக்காங்க. என்ன லாங்குவேஜில் இந்தியர்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட குழு. அதில் 5 பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷ்னு சொல்லிடுறாங்க. 5 பேர் இங்கிலீஷு, 5 பேர் அவங்கவுங்களோட வட்டார மொழியை படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ரீஜியனல் லாங்குவேஜ். 5 பேர் அவங்களுடைய வட்டார மொழியை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா? இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக 1835 பிப்ரவரி 2 இது தொடர்ச்சியாக பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1835 பிப்ரவரி 2 மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், இவர் வந்து லண்டனோட பார்லிமெண்ட்ல லண்டன் பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. மெக்காலே லண்டன் பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய ஸ்பீச் பிப்ரவரி 2 கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியர்களுடைய ட்ரெஸ்ஸு, உடம்பு, ரத்தம், மூளை அப்படின்ட்டு அவங்களோட ஆடை, உடல்,
ரத்தம், மூளை, சுவை, எண்ணம் எல்லாமே என்ன கலந்துருக்குன்னா இங்கிலீஷ் தான் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நமக்கு இங்கிலீஷை கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதே 1835 இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படக்கூடியது தான் மெக்காலே கல்விக் கொள்கை. மெக்காலே எஜுகேஷன் பாலிசி ஆர் இங்கிலீஷ் எஜுகேஷன் பாலிசி. மெக்காலே எஜுகேஷன் பாலிசி ஆர் இங்கிலீஷ் எஜுகேஷன் பாலிசி, அதாவது மெக்காலே கல்விக் கொள்கை அல்லது ஆங்கில கல்விக் கொள்கை. சரிங்களா? அப்போ இந்த மெக்காலே இந்த இங்கிலீஷை நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு என்ன கோட்பாடு சொல்கிறாருன்னா டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி. டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஊடுருவும் கொள்கை. டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி, ஊடுருவும் கொள்கை. அப்போ அது என்ன ஊடுருவும் கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க ஏன் இங்கிலீஷ் நமக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் நாம் படித்தா நம்ம பைபிள் படிக்க ஆரம்பிப்போம். பைபிள் படிக்க ஆரம்பித்தா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிடும். அப்போ இதுக்காக தான் அவங்க நம்மளை இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிட்டா கவர்மெண்ட் வேலையில் அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்போது இந்த மெக்காலேயோடைய நோக்கம் நம்மளை இங்கிலீஷ் பேச வச்சு அழகு பார்க்கறது கிடையாது, நம்மளை கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றணும், நம்மளை அவனுக்கு கீழே கவர்மெண்ட் வேலையில் வேலை வாங்கணும். அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தை கொடுக்குறாரு. ஆனால் இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா இந்த ஆங்கில கல்வி தான் பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய மனதைரியத்தை கொடுக்கும். அந்த மனதைரியம் தான் பின்னால காங்கிரஸ் கட்சியாக மாறும். ஸோ நம்ம அடுத்தடுத்த விஷயமா பார்க்கலாம். ரைட்டா? இப்போ இந்த காலகட்டத்தில் வேற என்ன நடக்குது அப்படின்னா, கல்வி சார்ந்து 1813 பிரிட்டிஷ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. 1813 சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க, பட்டய சட்டம். 1813 பட்டய சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. 1813 பட்டய சட்டம். ஸோ இந்த பட்டய சட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பிரிட்டிஷ் கொண்டு வருவாங்க. அதில் இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கல்விக்கு நாங்கள் 1 லட்சம் செலவு பண்ண போகிறோம். கல்விக்கு 1 லட்சம் செலவு. கல்விக்கு நாங்கள் 1 lakh ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதாவது இந்தியர்களோட கல்விக்கு. சரிங்களா? அப்படின்னா 1813 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. எந்த சட்டத்தில் கல்விக்கு வந்து 1 லட்சம் செலவு பண்ண போகிறதா பிரிட்டிஷ் அறிவிச்சாங்கன்னா பட்டய சட்டம் 1813. சரிங்களா? அப்போ இதோட தொடர்ச்சியாக வேறு என்ன நடக்குது அப்படின்னா, 1849 ஜே.இ.டி. பெத்துனே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், பெத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பெத்துனே அப்படின்னு சொல்லி ஜே.இ.டி. பெத்துனே. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கல்கட்டாவில் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாரு. கல்கட்டாவில் விமன் ஸ்கூல், கல்கட்டாவில் பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாரு ஜே.இ.டி. பெத்துனே. கல்கட்டாவில் பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாரு யார் அப்படின்னா ஜே.இ.டி. பெத்துனே. சரிங்களா? அப்போ இதோட தொடர்ச்சியாக வேறு என்ன பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அப்படின்னா, 1854 சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச், தட் இஸ் சார்லஸ் வுட் அறிக்கை. 1854 சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. இந்த சார்லஸ் வுட்ன்றவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவர் அந்த அறிக்கையில் என்ன முக்கியமாக சொல்கிறாரு அப்படின்னா, வட்டார மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வட்டார மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு, அதாவது ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, டீச்சர் ட்ரைனிங்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. மூணாவது, பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னா ஆரம்ப கல்வி. நம்ம பாலிட்டியில் பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 45 21A மாறி இருக்கும். 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு. ஸோ பிரைமரி எஜுகேஷன் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு.
இதோடைய தொடர்ச்சியாக இவர் இந்த வட்டார மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா, இதோட தொடர்ச்சியாக 1857 மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இந்த 3 இடங்களில் ஒரே நேரத்தில் அவர் பல்கலைக்கழகங்களை உருவாக்கியிருப்பார். அதாவது பிரிட்டிஷ் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அந்த 3 இடத்துல ஒரே நேரத்தில் பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி, கல்கட்டா யூனிவர்சிட்டி. எதன் அடிப்படையில் அப்படின்னா ரீஜியனல் லாங்குவேஜ் அடிப்படையில், தட் இஸ் வட்டார மொழி அடிப்படையில். வட்டார மொழி அடிப்படையில் இந்த 3 இடங்களில் என்ன பண்ணிருக்காங்க, பல்கலைக்கழகங்களை பிரிட்டிஷ் உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னா பிரிட்டிஷுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்துடும். இதெல்லாம் பிரிட்டிஷுடைய கல்வி கொள்கைகள். இதை தாண்டி நம்ம வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம பிரிட்டிஷுடைய கல்வி கொள்கைன்னு எடுத்துக்கலாம். இதோட தொடர்ச்சியாக நம்ம 3ஆவதா அவங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், சமூக நடவடிக்கைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், சமூக நடவடிக்கைகள். அப்போ இந்த சமூக நடவடிக்கைகளில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம அப்போ இந்த சமூக நடவடிக்கையை பார்க்கும்போது நம்ம அந்த சமூகத்தில் இருந்தே வர வேண்டியது இருக்குது. குறிப்பாக பெண்கள் சார்ந்து பிரிட்டிஷ் நிறைய பண்ணியிருப்பாங்க. பெண்கள் சார்ந்து என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டம், இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னாலும் அதை பெண்ணை வச்சு தான் பாதுகாக்க முடியும். அல்லது அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை அழிக்கணும் அப்படின்னாலும் அது பெண்ணை வச்சு தான் அழிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து நம்ம ஜாதியில் இருக்கிற ஒரு பையனையோ அல்லது நம்மளோட மதத்தில் இருக்கிற பையனையோ நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் சாதியோ மதமோ அழிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். அப்போது அது மாற்றக்கூடிய அதிகாரம், அதுதான் கேஸ்ட் சிஸ்டத்தையோ அல்லது சாதி மத சிஸ்டத்தை பாதுகாக்கணுன்னாலும் அது பெண்ணால் தான் முடியும், அழிக்கணும் அப்படின்னாலும் அது பெண்ணால் தான் முடியும். அது நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் குழந்தைங்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, குழந்தைங்களுக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். இப்போ இந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது தடை செய்கிறது பிரிட்டிஷ் தான். 1795 அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆக்ட். ஸோ இங்கே பெண் குழந்தைகள் மரணிப்பதை அவங்க தடுக்கிறாங்க. இதுக்கான காரணம் யாருன்னா ஜொனாத்தன் டன்கன். இந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது தடுக்கிறதுக்கு காரணம் யாருன்னா ஜொனாத்தன் டன்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ஆல்ரெடி நம்ம பார்த்தவர் தான் இல்லையா. அப்போ இதிலிருந்து ஒரு குழந்தை தப்பிச்சு வருது, ஒரு பெண் குழந்தை இதிலிருந்து தப்பிச்சு வருது. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அடுத்தது இந்த பெண் குழந்தை என்ன நடக்குது அப்படின்னா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ கல்யாணம் ஆன பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணிடுறாங்க, ஒருவேளை கணவன் இறந்துட்டா இல்லையா, 8 வயசில் 10 வயசில் அந்த குழந்தை என்ன பண்ணிடுறாங்க, திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை 10 வயசாக இருக்குது, அந்த குழந்தையோட கணவன் அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்குன்னா அவன் அடுத்த வருஷமே இறந்துடுறான், ஏதோ ஒரு சூழலில் இறந்து போயிடுறான். அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு 11 வயசு தான் ஆகும். இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிட்டு போய் நெருப்பில் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைய தேதிக்கு நடக்கக்கூடிய மேரேஜை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு மேரேஜை பார்த்து பண்ணுவாங்க. இன்ன மதத்தில் இன்ன கேஸ்ட்டில் அப்படின்னு ரொம்ப நுட்பமாக பண்ணுவாங்க. இன்கேஸ் அது ஒரு டைவர்ஸ்லையோ அல்லது ஒரு மரணத்துலேயோ முடிஞ்சு அந்த பெண் தனியாக வாழக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா செகண்ட் மேரேஜை ரொம்ப ஃபோர்ஸபிளாக பையன் கிடச்சா போதும் அப்படின்ற அளவில் தான் அந்த கல்யாணம் ரொம்ப சீக்கிரமாக நடத்தி வச்சுருவாங்க. பெருசாக அதில் சாதி மதம் பார்க்க மாட்டாங்க. இது அந்த காலத்துலேயும் இதே கண்டிஷன் தான். அப்போ இந்த குழந்தையோட கணவன் இறந்துட்டா அது 2ஆவதாக பண்ணக்கூடிய திருமணம் சொந்த ஜாதிக்காரனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அப்போ அங்கே ஒரு சாதி கலப்பு ஏற்படுது. அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க, நெருப்பில் போட்டாங்க. அதுதான் சதி. பெண் தான் நெருப்பில் குதிச்சாலே தவிர ஆண் குதிக்கலை. ஆண் 2ஆவது திருமணம் பண்ணிப்பான். இதை சரி செஞ்சதும் பிரிட்டிஷ் தான். 1829 அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட். இதை சரி செஞ்சதும் பிரிட்டிஷ் தான். அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட், சதி ஒழிப்பு சட்டம், சதி ஒழிப்பு சட்டம் 1829. இதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பென்டிக். சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிக். இதுக்கான காரணம் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இது நம்ம அடுத்து அவரை தான் பார்ப்போம்.
அந்த ராஜாராம் மோகன் ராய் பார்க்குறப்ப பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ராஜாராம் மோகன் ராய் இவர் தான் அதுக்கான காரணம். இப்போ அந்த பெண் குழந்தை சதியிலிருந்து தப்பிச்சு வந்தாலுமே கூட, அதாவது நெருப்பில் விழுறது தப்பிச்சு வந்தாலுமே கூட, அந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த சமூகம் ஒரு வேலை பண்ணியிருக்கு. அதுதான் அந்த பெண்ணுக்கு வைக்கக்கூடிய விதவை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம். அந்த பெண்ணுக்கு என்ன பட்டம் கொடுத்துட்றாங்க? விதவைன்னு சொல்லிட்டு வெள்ளை புடவை கொடுத்துட்றது, மொட்டை அடிச்சிடுறது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி அந்த பெண் என்ன பண்ணிடுறது? வீட்டுக்குள்ளேயே அடைச்சிடுறது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த பெண் தெரியாதனமாக விதவையான ஒரு பெண் எதிரில் வந்தாங்கன்னா, ஐயோ இவ எதிரில் வந்துட்டாளே அப்படின்னு ஒரு அபசகுணம்னு ஒரு பேரை கொடுத்து அந்த பொண்ணை ஏன்டா வெளியில் வந்தோன்னு யோசிக்கிற அளவு இந்த சமூகம் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அந்த பெண்ணுடைய மூளைக்கு விலங்கு எடுக்கிறது. இதை சரி செய்யறதும் பிரிட்டிஷ் தான். 1856 விதவை மறுமண சட்டம். விதவை மறுமண சட்டம். ஸோ விடோ ரீமேரேஜ் ஆக்ட். விடோ ரீமேரேஜ் ஆக்ட், விதவை மறுமண சட்டம், இதை கொண்டு வரதும் பிரிட்டிஷ் தான். அப்போ இந்த விதவை சார்ந்து கலைஞர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் கருணாநிதி அவர்கள். என்னன்னா, ஒரு பத்திரிகையில் ஒரு பெண் எழுதியிருப்பாங்களாம், விதவைன்ற சொல்லில் கூட எங்களுக்கு பொட்டு வைப்பதற்கான உரிமை கிடையாது. அதாவது இந்த விதவைன்ற சொல்லுக்கு மேலே எந்த ஒரு புள்ளியோ எதுவுமே கிடையாது இல்லையா? அது வந்து ஒரு பெண் வந்து சூசகமாக விதவை அப்படின்ற சொல்லில் கூட எங்களுக்கு பொட்டு வைப்பதற்கான உரிமை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கலைஞர் அவரோட பத்திரிகை முரசொலியில் என்ன எழுதியிருப்பாராம்? விதவை அப்படின்றது சமஸ்கிருத சொல்லு, விதவைக்கு தமிழில் கைம்பெண் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த கைம்பெண்ணில் நீங்கள் ஒரு பொட்டுல 2 பொட்டு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் திருமணம் சார்ந்து பேசியிருப்பார். ஸோ இது 1856 விதவை மறுமண சட்டம். அந்த பக்கம் கலைஞர் சமகாலத்தில் பண்ண விஷயம். ரைட். இப்போ இந்த விதவை திருமணத்துக்கான அந்த ஒரு விஷயம் வருது. அடுத்தது 1891 திருமண வயது உயர்வு சட்டம் கொண்டு வராங்க பிரிட்டிஷ். திருமண வயது உயர்வு சட்டம். அவங்களால எவ்வளோ உயர்த்த முடியுது அப்படின்னா, பெண் குழந்தைகளோட திருமண வயசை 10லேருந்து 12 வயசாக உயர்த்த முடியுது. தட் இஸ் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் 10லேருந்து 12 வயசு கூட்டுறாங்க. இதை தொடர்ந்து 1929 சாரதா சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சாரதா ஆக்ட். ஸோ இந்த சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, 12லேருந்து 14 வயசாக கூட்டுவாங்க பெண் குழந்தைகளோட திருமண வயது. 12லேருந்து 14 வயசாக கூட்டுவாங்க. இந்த சாரதா சட்டம் தான் பின்னால் 1978 எம்ஜிஆரால், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அந்த எம்ஜிஆரால் 14 வயசுலேருந்து 18 வயசாக கூட்டப்படும். சரிங்களா? இன்னைய தேதிக்கு 18 வயசு திருமண வயது. 21க்கான மசோதா அது பாஸ் ஆச்சு, பட் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகலை, அது அப்படி தான் இருக்குது. இப்போ 18 வயது பெண்களுக்கான திருமண வயதாக இருக்குது. இதை தாண்டி பிரிட்டிஷ் வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1843 அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டம் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது அடிமை ஒழிப்பு சட்டம். அடிமை ஒழிப்பு சட்டம், அடிமை ஒழிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி ஆக்ட். ஸோ அந்த கொத்தடிமைகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பண்ணையார் முறை அது மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தோம்னா இங்கே நமக்கு பொதுவாக பார்க்குறப்ப இது எல்லாமே பெண்கள் சார்ந்த விஷயமா இருக்குது, இந்த அடிமை ஒழிப்பு சட்டத்தை தவிர்த்து. அப்போ இவங்க சமூகத்துக்கு நல்லது செஞ்சாங்களா இல்லை பெண்களுக்கு நல்லது செஞ்சாங்களா அப்படின்ற கேள்வி எங்கே முடியுது அப்படின்னா, பெண் முழு சுதந்திரம் பெறும் பொழுது, பெண் முழு சுதந்திரம் அடைந்தால் இந்த சமூகமும் முழு சுதந்திரம் அடையும். அவ்வளோதான் விஷயம். எந்த சமூகத்தில் பெண் முழு சுதந்திரம் அடைகிறாளோ அந்த சமூகத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் முழு சுதந்திரம் அடைந்த சமூகமாக பார்க்கப்படும். அது உண்மையும் கூட. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஔவையாரை சொல்லலாம். நம்ம தமிழ் புக்கில் படிக்கக்கூடிய ஔவையார் அதியமான். அந்த ஔவையார் சொல்கிறத தாண்டி அதியமான் எதுவுமே செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா, ஔவையார் அந்தளவுக்கு கல்வி கற்றவர்கள், அந்தளவுக்கு அறிவார்ந்தவர்கள். ஔவையாருக்கு ஏன் அவ்வளோ பெரிய வலிமை அந்த காலத்தில் சங்க காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா, சங்க காலத்தில் சாதி கிடையாது. இன்றைக்கி பெண்களுக்கான நிலை என்ன அப்படின்னா, தற்காலத்தில் சாதி உண்டு. அப்போ சாதி இல்லாத தமிழ் சமூகத்தில் பெண்களின் நிலை ரொம்ப உயர்வான இடத்துல இருக்குது. சாதி உடைய இந்த இந்திய சமூகத்தில் பெண்களின் நிலை தாழ்வாக இருக்குது. அப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சட்டம் போட்டு மாற்றினது யாருன்னா பிரிட்டிஷ். அப்போ இந்த பிரிட்டிஷ்காரனை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுவரை 3 செயல்பாடுகளை பார்த்தோம். சமூக செயல்பாடு, கல்வி சார்ந்த செயல்பாடு, பொருளாதார செயல்பாடு. அப்போது இந்த பிரிட்டிஷ் வந்து நமக்கு எக்கனாமிக்கலி எனிமி. பிரிட்டிஷ் வந்து நமக்கு எக்கனாமிக்கலி எனிமி.
பொருளாதாரமாக கண்டிப்பாக பிரிட்டிஷ் நமக்கு எனிமி தான். ஏன்னா நம்மளுடைய சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நம்மளை போட்டு சொரன்னா. எஜுகேஷ்னலி ஃப்ரெண்டு அவன் வந்து நம்மளை படிக்க வைக்கிறதுல அல்லது நமக்கு ஆங்கிலம் கொடுத்ததுல அவனுடைய பங்கு அளப்பெரியது, ரொம்ப பெரிய பங்கு செஞ்சுருக்கான். சோஷியலி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும். சோஷியலி பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ இந்த பிரிட்டிஷை நம்ம இப்படி தான் அணுக முடியும் இல்லையா? சோஷியலி பிரிட்டிஷ் நமக்கு யார்? பெஸ்ட் ஃப்ரெண்டு. எக்கனாமிக்கலி எனிமி. பொருளாதாரமாக பார்த்தா அவன் நமக்கு எதிரி, கல்வியாக பார்த்தா அவன் நமக்கு நண்பன், சமூகமாக பார்த்தா அவன் நமக்கு ரொம்ப சிறந்த நண்பன். ஏன்னா சமூக மாற்றத்தில் ரொம்ப பண்ண முடியாத செயல்கள் எல்லாம் பண்ணவன் யாருன்னா பிரிட்டிஷ் தான். அப்போ இந்த கண்ணோட்டத்தில் தான் இனிமேல் பிரிட்டிஷ் அணுகணும். எக்கனாமிக்கலி எனிமி, எஜுகேஷ்னலி ஃப்ரெண்டு, சோஷியலி பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது வந்து நம்ம புரிதலுக்காக நாம் எடுத்துக்கிறோம். இப்படி தான் நீங்கள் பிரிட்டிஷை எப்பயுமே அணுக வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் 1947 யூனிட் 8 பார்ப்போம். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற இந்த நாளை பெரியார் வந்து கருப்பு தினம்னு அறிவிச்சிருப்பார். ஏன் பெரியார் இந்த நாளை கருப்பு தினம்னு அறிவிக்கிறாரு? அப்போ இந்தியா விடுதலை பெறுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, இந்தியாவுடைய ஆட்சி பிரிட்டிஷ் கையிலேருந்து பிராமின் கையில், பார்ப்பனர் கையில் போகுது. ஏன்னா பிரிட்டிஷ் தான் இவ்வளோ பெரிய சமூக மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்போது இந்த சமூக மாற்றங்களை முழுமையாக செஞ்சு முடித்த பிறகு பிரிட்டிஷ் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது பெரியாருடைய ஸ்டாண்டு. ரைட்டா? அப்போ இதெல்லாம் பிரிட்டிஷுடைய சமூக கோட்பாடுகள். அப்போ இதை தாண்டியும் கூட நம்ம பிரிட்டிஷ் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா பொருளாதாரமாக நம்மளை ரொம்ப சுரண்டுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்போ நம்ம பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க போகிறோம், பிரிட்டிஷ்கிட்ட சண்டை போட போகிறோம். ஆனால் அவங்கள நம்மளால் ஜெயிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே நம்ம 30 கோடி பேர் கிட்டத்தட்ட அன்னைய காலகட்டத்தில் இருந்திருக்கோம். பாரதியார் பாட்டவே பாடியிருப்பார், 30 கோடி முகமுடையால் செப்பு மொழி 18 உடையால் அப்படின்னு. அப்போ 30 கோடி பேர் இருந்துமே கூட இந்த பிரிட்டிஷ்காரனை நம்மளால் விரட்ட முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே நாம் ஒன்றா இல்லை, மதமா சாதியா பாலினமாக பிரிஞ்சிருக்கோம். இந்த பிரச்சனைகளை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சரி செஞ்சுக்க போகிறோம். அந்த சரி செஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் அடுத்த தலைப்பாக நேஷ்னல் ரினைசன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நேஷ்னல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸாக பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.